கனமழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்கக் கோரி திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் பொழிந்த தொடர் கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் மழையில் சாய்ந்து நாசமாயின. அறுவடை செய்த நெல் மணிகளும் கொள்முதல் நிலையங்களில் தேக்கமடைந்து முளைத்து விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை விளைவித்தன. பயிர் சேதத்தை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கும் நிலையில் தமிழக விவசாயிகள் நலச்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பாதிக்கப்பட்ட குறுவை நெற்பயிர்களுக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக லாரிகள் மூலம் கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் முழக்கம் எழுப்பினர். திருவள்ளூர் அருகே பழங்குடியினர் குடியிருப்பில் மழைநீர் முழங்காலுக்கு மேல் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பட்டரைப்பெரும்புதூரில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பருவமழை காரணமாக குடியிருப்பு பகுதிகளில் முழங்காலுக்கு மேல் தண்ணீர் தேங்கியது. பருவமழை காலங்களில் தாங்கள் இதுபோன்று பாதிப்புகளுக்கு உள்ளாவதாகவும் மழைநீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே சாலை ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாக கூறி பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராசிபுரம் அருகே நாச்சிப்பட்டியில் இருந்து மதுக்கான் காடு வழியாக மின்னக்கல் செல்லும் சாலையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்துள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் சம்பந்தப்பட்டவர் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு சாலையை சேதப்படுத்தி இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் சாலையை முறையாக அளவீடு செய்து சீரமைத்து தரக்கோரி வெண்ணந்தூர் ஆட்டையாம்பட்டி சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த ராசிபுரம் காவல் துணை கண்காணிப்பாளர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் தங்களின் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே உள்ள கோவில்வண்ணி நெல் கொள்முதல் நிலையத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதம் மற்றும் நெல் மணிகளை உலர வைப்பதில் சிரமம் இருந்ததால் நெல்லின் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% உயர்த்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்காக அமைக்கப்பட்ட மத்திய அரசின் குழுவினர் திருவாரூர் மாவட்டம் கோவில்வெண்ணி நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் அங்கிருந்த விவசாயிகளிடம் குறைகளை கேட்டறிந்த அதிகாரிகள் நெல் மாதிரிகளையும் பரிசோதனைக்காக எடுத்துச் சென்றனர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சூரசம்ஹார நிகழ்ச்சியின் போது பக்தர்களின் 20 சவரன் தங்க நகைகள் மாயமாகியுள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் கடற்கரையில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அப்போது 3 பக்தர்களின் 20 சவரன் தங்க நகைகள் மாயமானதாக திருச்செந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. மேலும் 2 செல்போன்கள் காணாமல் போனதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கந்த சஷ்டி விழா நிறைவை முன்னிட்டு திருத்தணி முருகன் திருக்கோயிலில் உற்சவருக்கு திருக்கல்யாணம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருக்கணி முருகன் திருக்கோயிலில் கடந்த 22ஆம் தேதி முதல் கந்த சஷ்டி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. விழாவின் இறுதி நாளில் வள்ளி தெய்வானை சமேத உற்சவருக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை முன்னிட்டு பக்தர்கள் மேளதாளங்கள் முழங்க சீர்வரிசை கொண்டு வந்தனர். அர்ச்சகர்கள் சிறப்பு மந்திரங்கள் போத வள்ளி தெய்வானை கழுத்தில் முருகப்பெருமான் தாலி கட்டினார். அப்போது திரளாக கூடியிருந்த பக்தர்கள் அரோகரா அரோகரா என்ற முழக்கத்துடன் பக்தி பெருக்குடன் சுவாமி தரிசனம் புரிந்தனர். திருக்கல்யாணத்தை தொடர்ந்து பெண்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் மஞ்சள், குங்குமம் மற்றும் தாலி வழங்கப்பட்டது.
தஞ்சாவூரில் இருந்து அரவைக்காக 4000 டன் நெல் மூட்டைகள் ரயில் மூலம் அனுப்பப்பட்டன. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகள் கொள்முதல் செய்யப்பட்டு சேமிப்பு கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ளன. இவை அரவைக்காக வெளி மாவட்டங்களுக்கு தற்போது அனுப்பப்பட்டு வருகின்றன. அதன்படி சேமிப்பு கிடங்குகளில் இருந்து 4000 டன் நெல் மூட்டைகள் லாரிகள் மூலம் தஞ்சை ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டன. பின்னர் அங்கிருந்து 21 வேகன்களில் சென்னை மற்றும் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு தலா 2000 நெல் மூட்டைகள் அரவைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. திருப்பத்தூரில் தண்ணீரில் கலக்கி வைக்கப்பட்டிருந்த சாணி பவுடரை குடித்த 4 குழந்தைகள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளன. திருப்பத்தூர் அருகே போஸ்கோ நகர் பகுதியைச் சேர்ந்த 2 தம்பதிகளின் குழந்தைகள் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்தன. அப்போது வாசலில் தெளிக்க வாளியில் கலக்கி வைக்கப்பட்டிருந்த சாணி பவுடரை எடுத்து 4 குழந்தைகளும் குடித்தன. இதை அறிந்த குழந்தைகளின் பெற்றோர் 4 பேரையும் உடனடியாக மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். குழந்தைகளை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சாணி பவுடரை சிறிதளவே குடித்ததால் எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தனர். மேலும் குழந்தைகளுக்கு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் சண்முகர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தண்டாயுதபாணி திருக்கோயிலில் கந்த சஷ்டி விழா கடந்த 22ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து சின்ன குமரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதில் நிறைவு நாள் நிகழ்ச்சியாக திருக்கல்யாணம் நடைபெற்றது. அப்போது மணமேடைக்கு எழுந்தருளிய அருள்மிகு வள்ளி தெய்வானை சமேத சண்முகருக்கு பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், விபூதி உள்ளிட்ட 16 வகை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. மேலும் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து, கோயில் அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கு பெற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை உரிமையாளரை கத்தியால் குத்திய விவகாரத்தில் 2 கைது செய்யப்பட்டனர். சிறுமுகை சாலையில் உள்ள தேவையா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ஹக்கீம். இவர் அதே சாலையில் ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இவருக்கும் அலாவுதீன் என்பவரின் மனைவிக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் பழக்கம் ஏற்பட்டது. இதனை கண்டித்த அலாவுதீன் கடந்த ஓராண்டுக்கு முன்னர் வீட்டை விட்டு சென்று விட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அலாவுதீனின் தம்பி ஆரிஸ் அவரது நண்பர்களுடன் இணைந்து அப்துல் ஹக்கீமை கத்தியால் குத்த முயன்றார். இதனை தடுத்த அப்துல் ஹக்கீமின் கையில் காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து இருவரும் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்தனர். திருப்பூரில் வசிக்கும் வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் சத் பூஜை விழாவை மேற்கொண்டனர். தமிழ்நாட்டில் கந்த சஷ்டி விரதம் கொண்டாடப்படுவது போல் பீகார், ஒடிஷா, ஜார்க்கண்ட் மற்றும் நேபாளத்தில் சத் பூஜா விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதத்தில் வடமாநில மக்கள் சுக்லபட்ச சஷ்டி திதியில் 6 நாட்கள் விரதம் இருந்து கடைசி நாளில் சூரியோதயத்தில் புனித நீராடி சூரியனுக்கு பழங்கள், காய்கறிகள் படைத்து வழிபடுவார்கள். இந்நிலையில் குளத்துப்புதூர் குளத்தில் வடமாநில தொழிலாளர்கள் சத் பூஜையை மேற்கொண்டனர். இதில் சூரியனுக்கு பால், பழம், அதிரசம், தானியங்கள் உள்ளிட்ட பலகார வகைகளையும் பிரசாதமாக படைத்து சத் பூஜை விரதத்தை நிறைவு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதை முன்னிட்டு மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய 2 இடங்களில் ராட்சத மரம் முறிந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதன்படி மேல்மலை கிராமங்களுக்கு செல்லக்கூடிய வழியான பூம்பாறை பகுதியில் ராட்சத மரம் முறிந்து விழுந்தது. இதேபோல் குண்டுப்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மரம் முறிந்து விழுந்ததை அடுத்து சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் மலை கிராமங்களில் இருந்து விளைவிக்கக்கூடிய காய்கறிகளை எடுத்துச் செல்ல முடியாமல் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்ற நிலையில் வனத்துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர்.
ஈரோடு மாவட்டத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்ற போது தவறி விழுந்த பெண்ணை துரிதமாக செயல்பட்டு மீட்ட ரயில்வே போலீசாருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. ஈரோடு ரயில்வே நிலையத்திற்கு வந்த பெண் பயணி ஒருவர் ஏற்காடு எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏற முயன்றார். அப்போது அந்த ரயில் புறப்பட்டு சென்ற நிலையில் ஓடும் ரயிலில் ஏறிய பெண் பயணி படியில் உள்ள கைப்பிடியை பிடித்து கொண்டு ஏறிய போது படி சறுக்கியது. இதையடுத்து தவறி விழுந்த பெண் ரயில் படிக்கட்டுக்கும் நடைமேடைக்கும் இடையே சிக்கிக்கொண்ட சூழ்நிலையில் அதனை கவனித்த ரயில்வே போலீசார் ஜெகதீஷ் துரிதமாக செயல்பட்டு அந்த பெண்ணை பாதுகாப்பாக இழுத்து காப்பாற்றினார். இந்த சம்பவத்தில் பெண் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய சூழ்நிலையில் பெண்ணின் உயிரை காப்பாற்றிய போலீசுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். ஆவடி அருகே தொடர் மழை காரணமாக நத்தமேடு ஏரி முழுவதுமாக நிறைந்து தண்ணீர் குடியிருப்புகளை சூழ்ந்ததை அடுத்து பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக ஆவடி, திருநின்றவூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. அவ்வகையில் திருநின்றவூர் நத்தமேடு ஏரி முழுவதுமாக நிரம்பியிருக்கும் சூழ்நிலையில் தண்ணீர் வெளியேறி கரையோரம் இருக்கும் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததை அடுத்து கிராம மக்கள் பக்கெட்டுகளை கொண்டு தண்ணீரை வெளியேற்றி வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் வீடுகளை சுற்றி தண்ணீர் இருப்பதால் விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள் வருவதால் அதிகாரிகள் தண்ணீரை வெளியேற்ற உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்திருப்பதால் அருவிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 7 நாட்களுக்கு பிறகு மாவட்ட நிர்வாகம் தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் மழை மற்றும் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வந்தது. இந்த நிலையில் தற்போது நீர்வரத்து 9500 கனஅடியாக குறைந்திருக்கிறது. இதனால் 7 நாட்களுக்கு பின் அருவி மற்றும் ஆற்றங்கரையில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தற்போது அனுமதி வழங்கியிருக்கிறது. இதனிடையே தமிழக எல்லையான பிலிகுண்டுலு பகுதியில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை அருகே விவசாய தோட்டத்தில் சிறுத்தை ஒன்று உலாவும் வீடியோ வெளியான நிலையில் கிராம மக்கள் பெரிதும் அச்சமடைந்திருக்கின்றனர். குப்பிச்சிப்புதூர், மேட்டுப்பதி, ஓடையக்குளம் பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கின்றன. இந்நிலையில் இப்பகுதிகளில் வனவிலங்குகள் அடிக்கடி உலா வருவது வாடிக்கையாகவே இருக்கிறது. இந்நிலையில் ஓடையக்குளம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி நிஷாந்த் என்பவரின் தோட்டத்தின் அருகே சிறுத்தை ஒன்று மாலை நேரத்தில் உலா வருவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்கும் நிலையில் வனத்துறையினர் அந்த சிறுத்தையை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். கோவை மருதமலை சாலையில் குட்டிகளுடன் சென்ற காட்டு யானையை கண்ட பொதுமக்கள் கத்தி கூச்சலிட்ட நிலையில் யானை கூட்டம் வனப்பகுதியை நோக்கி ஓடும் வீடியோ வெளியாகியுள்ளது. மருதமலை மலைச்சாலையில் அதிகாலை 3 குட்டிகளுடன் காட்டு யானைகள் வனப்பகுதியில் இருந்து சாலையில் நடந்து சென்றன. அப்போது மருதமலையில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலையில் சிறிது தூரம் நடந்து சென்ற யானை கூட்டத்தை கண்டு கூச்சலிட்டனர். இதனால் குட்டிகளுடன் வந்த யானை கூட்டம் அங்கிருந்து ஓடி வனப்பகுதிக்குள் சென்றது. இதைத் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்ததால் அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் 2 சக்கர வாகனத்துக்குள் புகுந்த 5 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் லாவகமாக பிடித்தனர். பாப்புலர் நகர் பகுதியைச் சேர்ந்த முகமது அரசு பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரின் 2 சக்கர வாகனத்தை எடுத்தபோது வாகனத்திற்குள் இருந்து சத்தம் கேட்டது. இதைத் தொடர்ந்து முகமது சோதனை செய்தபோது வாகனத்துக்குள் பதுங்கியிருந்த பாம்பை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார்.
இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் இருசக்கர வாகனத்தின் சீட்டுக்குள் பதுங்கியிருந்த 5 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பை பிடித்து பத்திரமாக வனப்பகுதிக்குள் கொண்டு போய் விட்டனர்.